ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாஸ் கிச்சன். ஸோ ஹெல்த்தியான டேஸ்டியான வெனிலா கேக்கு, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மைதாவோ இல்லை ஒயிட் சுகர் எதுவுமே ஆட் பண்ணாமல் கோதுமை மாவு அப்புறம் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி சூப்பர் டேஸ்டியான வெனிலா கேக் ரெசிபி எப்படி பண்ணுறது அதுதான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப கம்மி, அதே மாதிரி செய்கிறதுக்கான டைமும் ரொம்ப கம்மி. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 முட்டை நம்ம சேர்த்துக்க போகிறோம். 2 முட்டை சேர்த்ததுக்கப்புறமா 1 கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். அதே கப்பில் 1 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு 1/4 கப்பு கோல்டு வினர் ஆயில் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ், உங்களுக்கு வெனிலா பவுடர் கிடைச்சாலும் சேர்த்துக்கலாம். ஸோ அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1/2 கப் அளவு நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். அதையும் பார்த்தீங்க அப்படின்னா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கிங் டின் இருக்கு இல்லையா, கேக் பேக்கிங் டின், அதில் நான் ஆயிலை ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பட்டர் ஷீட் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் நான் அது இல்லாததுனால நான் ஆயிலை ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டர் இருக்கு இல்லையா, அதை நம்ம இதோட சேர்த்துற போகிறோம். ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம இன்க்ரீடியன்ட் ரொம்ப கம்மி, டைமும் ரொம்ப கம்மி. ஸோ ஒரே மிக்ஸி ஜாரில் வேலை முடிஞ்சுது. ஸோ இப்போ இதை நல்லா டேப் பண்ணிவிட்டு நான் அவனில் பார்த்தீங்க அப்படின்னா ஓடிஜியில் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 40 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணிக்க போகிறேன். ஸோ 40 மினிட்ஸ் கரெக்டாக இருக்கும், பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 40 மினிட்ஸ்க்கு அப்புறமா திருப்பி ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டேன். இது ஃபுல்லாக ஆறுனா மட்டும்தான் இந்த மாதிரி வரும், இல்லை அப்படின்னா உதிர்ந்துரும். ஸோ இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ சூப்பராக இருந்தது உண்மையாகவே. டேஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. சுகர் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இல்லாமல் மாட்ரேட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ கோதுமை மாவில் இந்த டெக்ஸ்சர், இந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு கேக் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி வர்த்து தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நிறைய பேருக்கு நம்ம கேக் எப்படி பண்ணுறது ரொம்ப கஷ்டமோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கேக் ரெசிபி ரொம்பவே ஈஸிங்க. ஸோ இங்கே பாருங்கள், டெக்ஸ்சர் பாருங்கள், நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ உள்ளேயும் நல்லாவே வெந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி குழந்தைங்களும் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை நான் மைதா மாவுலேயும் ட்ரை பண்ணியிருக்கேன். மைதா மாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. அதாவது கேக் அப்படி உதிரும், அந்த மாதிரி டெக்ஸ்சர் கிடைக்கும். ஸோ டேஸ்ட் வைஸ் அதுவும் நல்லாயிருக்கும், எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஸோ அதனால் நம்ம கோதுமை மாவில் ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கலாம். ஸோ பாருங்கள், சூப்பராக இருக்கான். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.